ஆமாம், அப்படியும் உண்டு. அதாவது உங்களுக்கு நிறைய நடிகைகளோடு அவர் கிசுகிசுக்கப்பட்டவர். அவர் நடித்த படங்களை விட அதிகமாக அவரை பற்றி கிசுகிசு அதிகமாக வந்துச்சு. இவரை பற்றியும் பிரபு பற்றி கம்மியாக இருந்தாலும் இவரை பற்றி அதிகமாக வந்துச்சு. நான் பல நடிகைகளோட கிசுகிசு வந்து கடைசியில் வந்து ஒரு ஊட்டியை சேர்ந்த ஒரு மலைவாசி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்க தங்கையும் இவரே கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற வேற. மனைவியுடைய தங்கையும் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால் 2 மனைவியோடு தான் வாழ்ந்துட்டுருக்காரு சென்னையில். அவரை வந்து அந்த மாதிரி அதாவது அவர் கூட நிறைய நடிகைகள் நடிச்சிருக்கார். நிறைய நடிகைகளோட கிசுகிசுக்கெல்லாம் உண்டு. இருந்தாலும் கூட ஒரு நடிகை மட்டும்தான் அவர் மேலே அந்த மாதிரி ஒரு புகார் சொன்னது. அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏமாற்றி இது பண்ணுறது. அதாவது சினிமாவில் வந்து சில நேரங்களில் வந்து நல்லா நட்பாக பழகுவாங்க. பட வாய்ப்புகளுக்காக சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறது உண்டு. ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப நட்பாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நம்ம ரசிகைன்னு சொல்கிறாங்க. நான் அவங்க ரசிகை சார்லாம் சொன்னவங்க. அவர் கூட நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்லாம் சொன்னவங்க தான் அவங்க நீங்கள் சொன்ன ஆள். சொல்லி அந்த மாதிரி அந்த நடிகை வந்து அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ரொம்ப விரும்பி நடித்தாங்க. அவர் கூடலாம் சில படங்கள் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏதாச்சும் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, உங்களுக்கு அவுடோரில் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு சம்பவம். ஏதோ நடந்துச்சா என்னன்னு தெரில. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, திடீர்னு உங்களால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் வந்து நஷ்டீடு தரணும், இல்லாட்டி மீடியாவில் சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த நடிகை, பூவின் பெயர் கொண்ட ஒரு நடிகை, அது அவருடைய காதலர் கூட அதுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டார். இது சொல்லிங்கன்னா நீங்கள் நான் மீடியாவுக்குள்ளே சொல்லி காதலர் இருந்தார். ஓகே. அவர் கூட அந்த நடிகையோடு சேர்ந்துட்டு சொல்லும்போது இவர் வந்து தவிர்க்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் 2 கோடி ரூபா கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். மிரட்டல் தான், மிரட்டி எப்படி வாங்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு முக்கியமான டைரக்டர் சொன்னதா அது. இல்லை ஒன்று நீங்கள் என்னென்ன உங்களை ஏதாச்சும் இவங்க 2 மீட் பண்ணியிருக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது சில நேரங்களில் அது பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவர் நாம் எச்சரிக்கையாக தானே நாம் இருந்தோம்னு நினச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் உங்களால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னால் என்னாகும், சமூகத்தில் மிகப்பெரிய அளவு பேர் பாதிக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அது உண்மையான்னு இவருக்கு தெரியாது. வாங்க இதுக்கு போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா மீடியாவில் போனால் இன்னும் கொஞ்சம் பேர் இதாகிடும் அப்படின்னு அது காதும் வச்ச மாதிரி அது வந்து. ஏன்னா இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்களான்னு தெரியாது.